GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்துட்டு அப்பா ஜாய் கிறிசல்டாவுடைய குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரியும் அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஆனது இங்கே வந்து நடத்தப்பட்டிருக்கு. இப்போ வந்து இது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிசல்டா கேட்ட அந்த செட்டில்மெண்ட் தொகையை தருவாரா இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஜாய் கிறிசல்டா அவர்கள் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் என்னை ஏமாற்றி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருக்கிறதையோ டிவோர்ஸ் வாங்கினா டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே சொல்லியிருந்தாங்க. அப்போ விச் அமௌண்ட்ஸ் டு பைகாமி வித்வுட் தி கன்சென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வேற ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாலே அகெயின் விச் இஸ் அ லைக் இல்லீகல் ஒன் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ஆக்ஷன் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே. தந்தை எந்த அளவுக்கான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒன்று வாழ்கிறாரோ அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் அந்த குழந்தை வாழ்வதற்கான எல்லா ரைட்ஸும் அந்த குழந்தைக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 month உள்ளே போயிட்டு திரும்ப பே பண்ணணும், இல்லையா திரும்ப இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ அவர் பே பண்ணணும். இல்லை அப்படின்னா மாதம்பட்டி அவர்களுடைய முதல் மனைவியான சுத்தி அவர்கள் வந்து எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல, நான் அவர் கூட தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே முழுக்க சட்ட போராட்டங்களை எடுத்துகிட்டு போகிறது வந்து ஜாய் கிறிசல்டா அவங்க மட்டும்தான். இஃப் இன்கேஸ் இங்கே ஜாய் கிறிசல்டா அவங்க வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு போராட்டம் தட் இஸ் நீதிமன்றம் வழியாக குழந்தைக்கான அவர் தான் அப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான எடுத்த ஒரு சட்ட போராட்டம், ஐ திங்க் அதில் இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக எஸ் இட் அமௌண்ட்ஸ் டு சீட்டிங். ஏன்னா நம்ம வச்சு ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்டர் பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 318 இதில் வந்து 7 years இம்ப்ரிசன்மெண்ட். செக்ஷன் 82 ஒரு திருமண பந்தம் இருக்கும்போதே வேலிடாக இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, இதுக்கும் அகைன் 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா க்ரூயாலிட்டி தட் இஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட லீகலி ஃபிட் சீரீஸில் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டா கேஸ் பற்றின நியூ அப்டேட் பற்றின பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். மேம், நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த கேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் எப்போ இந்த அப்டேட் வரும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த அப்டேட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஜாய் கிறிசல்டா அவர்கள் பல தடவை வந்து என்னுடைய குழந்தைக்கு இவர் தான் அப்பா, இதை அவர் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் செட்டில்மெண்ட் அண்ட் எல்லாமே கேட்டிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்லேருந்து வந்து அது என்னுடைய குழந்தையாக இருந்தால் நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசியிருந்தார். ஓகே, நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். டிஎன்ஏ டெஸ்ட் நடந்து முடிந்து இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்தை தான் இது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேஸ் பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். நம்ம ஆரம்பத்துலேருந்து ஐ திங்க் இந்த லீகலாக இதில் என்னென்ன விஷயங்கள் போயிட்டுருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரியான லீகல் ஃபைட்ஸ் லீகல் பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டே 1லேருந்து பேசியிருந்தோம் இல்லையா. அதாவது நம்ம ஒரு ஜஸ்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா 2023 எங்களுக்குள்ள மேரேஜ் ஆச்சு அப்படின்னு 2025 ஐ திங்க் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே ஒன்று வைக்க ஆரம்பித்தாங்க இல்லையா. அதாவது வந்து அவர் என்னை ஏமாற்றிட்டாரு, இந்த மாதிரி குழந்தை இருக்குது, இப்போ குழந்தை வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், கருக்கலைப்பும் இங்கே வந்துட்டு நடந்திருக்கு, மிஸ்கேரேஜ் ஆயிருக்குன்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே அவரை நோக்கி வச்சாங்க. கமிஷனர் ஆஃபீஸு, சிடபிள்யூசி லைக் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனாக இருக்கட்டும், தென் ஸ்டேட் விமன்ஸ் கமிஷனுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அவங்க பல இடத்துல போய் அவங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. தட் இஸ் கிரிமினல் கம்ப்ளைண்ட். அட் த சேம் டைம் கோர்ட்லேயும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன பராமரிப்போ அதை இவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாதந்தோறும் எனக்கு அமௌண்ட் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க இல்லையா. கேட்கும் போது தான் இது அகைன் என்னாச்சு அப்படின்னா இதற்கிடையில் வந்துட்டு மாதம்பட்டி அவர்கள் தரப்புலேருந்தும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. தட் இஸ் டிஃபமேஷன் கேஸ். இந்த மாதிரி இவங்க வந்துட்டு என்னோட பிராண்டையும் சேர்ந்து இவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, எனக்கு இதனால் லாஸ் ஏற்படுது, இது அவங்க தான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாரு. கூடவே என்னை பற்றி இவங்க உட்காந்து சோஷியல் மீடியாவில் பேசுறதுனால என்னோட நேம் வந்து டிக்னிட்டி போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே சொல்லியிருந்தாரு. பட் கோர்ட் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. அவங்க பாதிக்கப்பட்டிருக்கவங்க அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு கோர்ட் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் மாதம்பட்டி அவர்கள் போட்ட ஒரு பெட்டிஷனாக அவர் கேட்ட ஒரு ப்ரேயரை அங்கே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை தான் அவங்க மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனில் கேட்கும் போது வந்துட்டு அகெயின் இது வந்து ஹைகோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜ் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் வரும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மீடியேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் பிரகாஷ் அவர்கள் வந்து மீடியேட்டரை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே இவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி இது வந்து குழந்தை இவரோடது தான், அதனால் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேணும், நீங்கள் ஆர்டர் போடுங்கன்னு கேட்குறாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் வந்துட்டு ஓகே ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஓகே டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு. திரும்ப திரும்ப என்னன்னா, குழந்தை என்னுடையதாக இருந்தால் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். முதல்ல வந்து இல்லை அப்படின்னாங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னாங்கன்னு சொன்னார். அவங்கள நோக்கி பல விதமான ஒரு அலிகேஷன்ஸை இவர் வச்சார். எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் தான் பார்த்துப்பேன், கோர்ட்டுக்கு வெளியெல்லாம் நான் எதுவுமே இதில் பார்க்க மாட்டேன், எந்த வித ஒரு சமரசமும் இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர் ப்ரெஸ் மீட்டில் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இது இப்படியே போகும்போது என்ன இருக்குது அப்படின்னா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இந்த அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஆனது இங்கே வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் சீல்டு கவரில் வந்து அகைன் மீடியேட்டர் கிட்ட அனுப்பப்பட்டது. ஸோ ஜட்ஜ் செந்தில்குமார் அவர்கள் ஹைகோர்ட்டில் எஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்துட்டு எஸ் அப்பா ஜாய் கிறிசல்டாவுடைய குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரியும், இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஜூன் 8ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒத்தி வச்சிருக்காங்க. ஓகே மேம், இப்போ வந்து இந்த கேஸ் இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டு இருந்தப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மன ரீதியாக ஜாய் கிறிசல்டாக்கு சில விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து இது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிசல்டா கேட்ட அந்த செட்டில்மெண்ட் தொகையை தருவாரா? தருவாரா இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஆஸ் பர் லா பார்த்தோம் அப்படின்னா இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஓகே, இன்னும் நீங்கள் முழுக்க முழுக்க வந்துட்டு ஜாய் கிறிசல்ட் அவங்க என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஜாய் கிறிசல்ட் அவர்கள் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் என்னை ஏமாற்றி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருக்கிறதையோ டிவோர்ஸ் வாங்கிட்டா டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே சொல்லியிருந்தாங்க. அப்போ விச் அமௌண்ட்ஸ் டு பைகாமி. என்னன்னா, ஒரு மேரேஜ் வேலிடாக இருக்கும் போது வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வேற ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாலே அகெயின் விச் இஸ் அ லைக் இல்லீகல் ஒன் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அடல்ட்ரி வேற, திருமணத்தை தாண்டிய உறவுன்றது வேற, திருமணத்தில் இருக்கும் போது இன்னொரு திருமணம் அப்படிங்கிறது வேற விதமான கான்செப்ட். ஈவன் இட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ஆக்ஷன், பிஎன்எஸ் ஆக்ட் கீழே. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இங்கே அவங்க கேட்டது மெயின்டெனன்ஸ், என்னையும் என் குழந்தையும் பராமரிப்பதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு. இங்கே மாதம்பட்டி அவர்கள் குழந்தை அப்படிங்கிற ஒரு தரப்பில் அந்த குழந்தைக்கும் சில ரைட்ஸ் இருக்குது. தட் இஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தா, ரைட் டு எஜுகேஷன், பேசிக் ரைட் இல்லையா, ரைட் டு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இன்னொன்று, தன்னுடைய தந்தை கூட இருந்தாரோ இல்லை தந்தை எந்த அளவுக்கான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒன்று வாழ்கிறாரோ அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் அந்த குழந்தை வாழ்வதற்கான எல்லா ரைட்ஸும் அந்த குழந்தைக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அவர் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பே பண்ணணும், இல்லை அப்படின்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி அண்ட் சேலரியை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ரீசெண்டாக அந்த ஜட்மெண்ட்ஸே இருக்குது. இஃப் இன் கேஸ் அங்கே ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் அங்கே பே பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக அவங்க கம்பெனி எம்ப்ளாயருக்கு அனுப்பி, இல்லைனா அவங்க பிஸ்னஸோ எது பண்ணுறாங்களோ அதுலேருந்து வர இன்கம்மை மெயின்டெனன்ஸாக கன்வெர்ட் பண்ணி இங்கே வந்து பெண்ணுக்கு கொடுக்கலாம், தட் இஸ் ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஒய்ஃப்க்கு குழந்தைங்களுக்கும். இது ரெண்டாவது விஷயம். இல்லை அவர் திரும்பவும் கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னா அங்கே என்பிடபிள்யூன்றது இருக்குது, நான் வேலபிள் வாரண்ட். அப்படி பண்ணும்போது அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனை அப்படிங்கிறது வரும். இஃப் இன் கேஸ் இஃப் ஹி ஃபெயில்ஸ் டு பே மெயின்டெனன்ஸ். ஓகே, இல்லை அவர் திரும்ப அது கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக டிஃபால்ட் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா ரிப்பீட்டடான இம்ப்ரெசன்மெண்ட் அங்கே இருக்கும். இங்கே நிறைய பேர் ஒரு தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க தாட் வந்து ஒரு காமன் நோட், 1 மந்த் போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வேண்டாம், திரும்ப நான் பே பண்ணணும். அப்படி இல்லை, 1 மந்த் உள்ளே போயிட்டு வந்து திரும்ப பே பண்ணணும், இல்லையா திரும்ப இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ அவர் பே பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் அவர் வந்து லைக் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸுமே இங்கே நிறையவே இருக்குது. மேம், இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு, ஸ்ருதி அப்படிங்கிற மனைவி இருக்காங்க, அவங்களும் ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க. இப்போ 2வதாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செஞ்சுருக்காங்க. அப்போ 2வது திருமணம் அப்படிங்கிறதே வந்து இன்னும் விவாகரத்து பெறலை அப்படிங்கும் பொழுது இங்கே சட்ட ரீதியாக என்ன மாதிரியான சூழல் நிகழும், என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே முதல் மனைவி 2வது மனைவி இவங்க 2 பேருமே ஃபேஸ் பண்ணுவாங்க? இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இப்போ இதே பார்த்தோன்னா ஆனால் காமன் நோட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா, முதல் மனைவி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நடக்கும் சில கேசஸில். ஓகே, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அங்கே 2வது மனைவியும் ஏமாந்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஆண் வந்து அங்கே போய் சொல்லி 2 பேருக்கிட்டையும் இருந்திருக்காங்க அப்படின்னா இவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை நான் இவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சே வந்துட்டு அவங்க வந்து கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது 2வது கேஸ். ஓகே, 3வது வந்து என்னுடைய கணவரும் 2வதாக அந்த பெண் இருவரும் சேர்ந்து தான் என்னை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது 3வது கேஸ். ஓகே, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்க போகுது. பட் இங்கே மாதம்பட்டி அவர்களுடைய முதல் மனைவியான ஸ்ருதி அவர்கள் வந்து எந்தவித ஸ்டெப்ஸும் எடுக்கல, நான் அவர் கூட தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே முழுக்க சட்ட போராட்டங்களை எடுத்துகிட்டு போகிறது வந்து ஜாய் கிறிசல்டா அவங்க மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது அந்த இடத்துல. ஏன்னா அவங்களே வந்துட்டு இந்த மேரேஜ்க்கு அப்புறம் தான் அங்கே டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இது வந்து முதல் லீகல் மேரேஜாக, இது வந்து ரெஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. பட் நம்ம பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம் போது அப்படின்னா, லா வைஸ் பார்க்கும்போது அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் ஒரு பக்கம், மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தானா அப்படிங்கிறத தாண்டி மேரேஜோட வேலிட்
செரிமனிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருந்தாலும் இட் இஸ் அ வேலிட் மேரேஜ்ன்ற கான்செப்டும் இருக்கு. மேம் இந்த விஷயத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். எஸ், சி இப்போ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பிட்வீன் ஹிந்து அண்ட் ஹிந்து, கிறிஸ்டியன் டு கிறிஸ்டியன், முஸ்லீம் டு முஸ்லீம் அந்த மாதிரி இருக்கும். இல்லை பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் பண்ணும்போது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே வந்துடும். இல்லைனா மதம் மாதிரி பண்ணக்கூடியது அந்த மாதிரி எல்லாமே அங்கே நடக்கும். ஓகே, நமக்கு இப்போ ஒரு விஷயம் டிசைட் ஆகுது அப்படின்னா ஒன்று லா ஆக்ட் என்ன ப்ரொவிஷன் சொல்லுதோ அது ஒன்று டிசைட் ஆகும் இல்லையா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட். இதே மாதிரியான வழக்குகளில் முன்னாடி என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டு ப்ரெசன்ட் கேஸில் அந்த ரூல் அப்ளை பண்ணப்படும். தட் இஸ் ரூல் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ மேரேஜ் அப்படிங்கிறது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும்தான் when it comes to Hindu marriage அப்படி பார்க்கும்போது இது வேலிடான்னு கேட்டால் இட் இஸ் அ வேலிட் மேரேஜ். கூடவே சில பேர் வந்து இப்போ மேரேஜ் எங்ககிட்ட வந்து மேரேஜ் நாங்கள் ரெஜிஸ்டரே பண்ணல, எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படின்னாலுமே சில கேசஸில் அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த சம்பிரதாயம் சாங்கியங்கள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணாலுமே இட் இஸ் அ வேலிட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் அப்படிங்கிறது வேலிடாக தானே மேம் இருக்கும். ஓகே, அது என்ன ப்ரூவிங்ன்றதை வச்சு தான். ஏன்னா இங்கே பெரிய ஒரு அலிகேஷன் என்ன அதுக்கப்புறம் வைக்கப்படுது அப்படின்னா தட் இஸ் லைக் சோஷியல் மீடியா த்ரூ வந்தது எல்லாமே என்னன்னா, இங்கே இவங்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க டிவோர்ஸ் ப்ராசஸில் இருந்தாங்க, பட் டிவோர்ஸ் டிகிரி அதுக்கப்புறம் வந்ததுன்ற மாதிரியான நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இடத்துல வந்தது. பட் அது எந்த அளவுக்கு ப்ரூவ் ஆக போகுதுன்றதை வச்சு தான் அதனோட இம்பாக்ட் இங்கே நமக்கு இருக்கும். இல்லை அந்த மாதிரியே அது நடக்கலை, இவங்க முன்னாடியே வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ், இங்கே மாதப்பட்டி அவர்கள் பண்ணது தப்பு, இட் இஸ் அ வேலிட் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே அது போயிடும். ஓகே, ஸோ அகெயின் அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்கே டிசைட் ஆகும். மேம் இப்போ வந்து முதல் திருமணம் அதிலிருந்து முறையான விவாகரத்து பெறலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இரண்டாவது திருமணம் பண்ணியாச்சு, இரண்டாவது திருமணம் பண்ணதையுமே வந்து சில நேரங்களில் மறுத்து பேசினது, இந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருந்தால் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகம் எல்லாமே பயன்படுத்தினதன் அடிப்படையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சட்ட ரீதியாக இப்போ என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? இஃப் இன்கேஸ் இங்கே ஜாய் கிறிசல்ட் அவங்க வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு போராட்டம் தட் இஸ் நீதிமன்றம் வழியாக குழந்தைக்கான அவர் தான் அப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான எடுத்த ஒரு சட்ட போராட்டம், ஐ திங்க் அதில் இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் வந்துட்டு தட் இல்லை அவங்க அந்த அளவுக்கு போல்டாக ஸ்ட்ராங்காக அங்கே வந்து அவங்க நின்று டிஃபெண்ட் பண்ண மாதிரி எஸ் மாதம்பட்டி அவர்கள் தான் அப்பா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து அவங்க கிரிமினல் அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அது ஒரு வேளை நாளைக்கு அது எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டால், ஏன்னா அவங்களும் தொடர்ந்து வந்துட்டு சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் இவர் இல்லைன்றதோ, அவங்க வந்து பிடிக்காமல் ஒருத்தவங்க எப்படிங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இவ்வளோ வந்து டெப்த்தாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்ட விஷயமா இருக்கட்டும். இஃப் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு காமன் பர்சன் இந்த மாதிரி கிரிமினல் ரிலேட்டடாக போகிறாங்க, இதெல்லாம் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ் இட் அமௌண்ட்ஸ் டு சீட்டிங். ஏன்னா நம்ம வச்சு ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்டர் பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 318 இதில் வந்து 7 years இம்ப்ரிசன்மெண்ட் ஃபைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கூடவே நம்ம சொன்ன மாதிரி பைகாமி செக்ஷன் 82 ஒரு திருமண பந்தம் இருக்கும்போதே வேலிடாக இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, இதுக்கும் அகைன் 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா க்ரூயாலிட்டி, தட் இஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகே, அது வந்து செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். கூடவே ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அதுவுமே இருக்குது கூட. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 3 years இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன். கூடவே வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர், ரெசிடென்ஸ் ஆர்டர், இதில் காம்பன்சேஷன்ன்ற ஒரு ஃபேக்டருமே இதில் வரும். கூடவே பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று இருக்குது, ஏன்னா நம்ம எது வந்தாலும் கன்சென்ட் இருக்கா இல்லையான்றது மேட்டர். ஓகே, 2 பேரும் சம்மதித்து ஒரு மனதாக வந்து இங்கே வந்து இல்லை இந்த குழந்தை இப்போ வேணான்னு கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்களா, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இந்த குழந்தை நமக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கான்றது ஒன்று இருக்குது. அகெயின் பேஸ்ட் ஆன் த ப்ரூவிங் ஃபேக்டர் இந்த செக்ஷனும் அங்கே இன்க்ளூட் பண்ணப்படலாம். இதுக்கு வந்து 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சில கேசஸில் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே இருக்குது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் அசால்ட், ஒருவேளை அடித்து துன்புறுத்தி இருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 115 அண்ட் செக்ஷன் 118 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் 1 year to 7 years இது எல்லாமே வந்து கொடுக்கப்படும். கூடவே வந்துட்டு இவங்களுக்கு இதில் தீர்வா இப்போ மெயின்டெனன்ஸ், அதாவது என்ட்ரி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அவங்க அலிமோனி கிளைம் பண்ணுறாங்கன்னா அலிமோனி, இல்லை அவங்க இன்னும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அதில் காம்பன்சேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே அவங்க அந்த சட்ட ரீதியாக எடுத்துகிட்டு போய் அவங்க சைடு இருக்கக்கூடிய தட் இஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவோம் இல்லையா. என்னது அவங்க நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவங்க சொல்லும் போது ஷி ஹாஸ் டு ப்ரூவ் தட் இஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அவங்க அதை ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் இதெல்லாம் நடப்பதற்குண்டான சான்சஸ் இங்கே நமக்கு நிறையவே இருக்குது. இதனுடைய முடிவுகள் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அடுத்தடுத்த ஃபர்தராக வந்து சட்ட ரீதியாக இந்த கேஸினுடைய அடுத்தடுத்த படிநிலைகள் அப்படிங்கும்போது அது என்னவா இருக்கும்? எஸ், இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அங்கே மீடியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த மீடியேஷன் ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கும். தட் இஸ் வாட் இவங்க இந்த மாதம் எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் என்ட்ரி மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனை தொடர்ந்து இல்லை உங்கள் குழந்தை இந்த இடத்துல ப்ரூவ் ஆகிடுச்சு, ஸோ இட் இஸ் யோர் டியூட்டி, இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் லயபிள் இந்த இடத்துல
இடத்துல. ஓகே, நீங்கள் குழந்தைய எங்கே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீடியேஷன் ப்ராசஸ் அங்கன்றது நடக்கும். ஓகே, அதில் எந்தவித சமரசமும் எட்டப்படலை அப்படின்னா அடுத்தது அதனை தொடர்ந்து நம்ம பேசணும் இல்லையா, ஒருவேளை அவர் ஒத்துக்க போகிறதுல அதெல்லாம் நடந்ததுன்னா நம்ம பேசுனது இல்லையா முன்னாடி, வாட் இஃப் ஹி ஃபெயில்ஸ் டு பே மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அதில் உண்டான நடவடிக்கைகள் இங்கே அடுத்தது வந்து மேற்கொள்ளப்படக்கூடிய சான்சஸும் இந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக மேம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய இந்த கேஸ் அப்டேட் சார்ந்து நிறைய விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும்.